الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا فيا أيها الناس اتقوا الله عز وجل وأطيعون أوصيكم عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم بني الإسلام على 5 شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் இறுதி தூதர் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. என் அன்புகளின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இல்லமாம் மஸ்ஜிதுக்கு இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் கட்டளையிடுகிறேன். ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தை படைத்து இவ்வுலகத்திலே படைத்த படைப்புகளில் மிக கண்ணியமான சிரேஷ்டமான ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த மனிதனை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆனிலே இந்த மனித படைப்பை பற்றி பேசும் போது வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். அத்தி மரத்தின் மீதும் ஜெய்தூன் மரத்தின் மீதும் சத்தியமாக வஹாதல் பலதில் அமீன். அல்லாஹ் தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, இன்னும் அபயம் பெற்ற ஊராகிய மக்காவின் மீது சத்தியமாக நாம் மனிதர்களை அழகான தோற்றத்திலே படைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லுகின்றான், நாம் இந்த மனிதர்களை வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், சிறப்புப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் இந்த மனித படைப்புடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றான். மேலானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த மனிதனை படைச்சி இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து அருள்களையும் நிஅமத்துக்களையும் அல்லாஹ் சொரிந்து படுத்திருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருளை அந்த நிஅமத்தை அவன் எடுத்து எண்ணி கணக்கெடுக்க ஆரம்பித்தால் அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அதை கணக்கெடுக்க முடியாது, லா தஉதுஹா, அதை எண்ண முடியாது. அவ்வாறான
பல நியமத்துக்களை பல அருள்களை அல்லாஹ் எமக்கு சொரிந்து தந்துள்ளான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தரப்பட்ட 2 கண்கள், அது பெரிய ஒரு நியமத். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உமக்கு 2 கண்களை நாங்க தரலையா? வலிசான வஷஃபதைன், இப்படி உடம்புடைய நியமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த உடம்புடைய நியமத், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புடைய நியமத், அந்த கண்ணுடைய நியமத் எப்ப எங்களுக்கு வழங்கும் என்றால், அந்த நியமத்துடைய அருள், அந்த நியமத்துடைய பார்வை அது எங்களுக்கு எப்ப எடுக்கப்படுகிறோ அப்பதான் இந்த மனிதன் சொல்லுவான், உண்மையில் அல்லாஹ்வுடைய அருள் பெரிசு என்று. கண்ணியமானவர்களே, வைத்தியர் மூலமாக ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகின்றது, உங்களுடைய கண்ணை சத்திர சிகிச்சை செய்வதற்கு இத்தனை ரூபாய் தேவை, இத்தனை லட்சம் தேவை என்று சொல்ற நேரத்தில் தான் இந்த மனிதன் அல்லாஹ் எனக்கு தந்த அந்த கண்ணுடைய ஞாபகத்தை அந்த மனிதன் வழங்கிக் கொள்வான். இந்த உடம்புக்குள்ள அல்லாஹ் ஒரு சிறியோரு கிட்னியை வச்சிருக்கிறான். அந்த கிட்னியை அல்லாஹ் எவ்வளோ விதமான வேலைகளை செய்வதற்கு வைத்திருக்கிறான். அது உடம்புக்குள்ள இருக்கிறது. அதனுடைய பாரம், அதனுடைய அளவு சிறியது. கண்ணியமானவர்களே, அதனுடைய வேலையை செய்வதற்கு இன்றைக்கு பல வைத்திய நிபுணர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மிஷனரிகள் அது பெரியது. கண்ணியமானவர்களே, அது உடம்புக்குள்ளே இருந்து செஞ்ச வேலையை வெளிரங்கத்தில் எவ்வளவு செய்தாலும் அதை போல இல்லை. அதை சத்திர சிகிச்சை செய்யணும், அதை மாற்றணும் என்று சொல்ற நேரத்தில் தான் மனிதன் புரிந்து கொள்வான், என் உடம்புக்குள்ள அல்லாஹ் எவ்வளோ நியமத்தை வச்சு எனக்கு படைச்சிருக்கிறான் என்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இப்படி நிறைய அருள்களை தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த மனிதனை படைச்சி எல்லாம் இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய எவ்வளவு உணவுகள், இந்த மனிதன் எவ்வளோ அல்லாஹ்வை நன்றி கட்டு, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கல்ல, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கல்ல அவன் குறைபாடு செஞ்சாலும் அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய ஒரு வேளை உணவுல எந்த குறைபாடையும் செய்யல. அல்லாஹ் அந்த உணவுல எந்த குறைபாடும் செய்யல. அல்லாஹ் தந்த அருள்களை தந்து கொண்டே இருக்கிறான். மௌத்து வரைக்கும் இந்த மனிதன் இந்த அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் அருள்களை அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நியமத்துக்களை, இந்த அருள்களை தந்த அல்லாஹ் இந்த மனிதன் தெரிந்து நாடக்கூடிய இந்த மனிதன் தெரிந்து அல்லாஹ் இந்த மனிதனுக்கு என்ன கட்டளை விட்டுள்ளான், இந்த மனிதனை படைச்ச நோக்கத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் படைச்ச நோக்கம் அந்த மனிதன் அல்லாஹுவை வணங்குவதற்காக. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ, நாம் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அந்த அல்லாஹுவை இபாதத் செய்வதற்காக படைத்துள்ளோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த இபாதத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு நபி அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இந்த இபாதத்துக்களை படிச்சு தந்தாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இந்த முழு உலக மக்களுக்கும், எனக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துடைய இந்த உலகம் அழிய வர இருக்கின்ற பிறந்து மரணித்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான வழிமுறைகள் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நபி அவங்களுடைய அந்த அழகான முன்மாதிரிகள் ஒன்று அல் இபாதாத், வணக்க வழிபாடுகள். அந்த வணக்க வழிபாடுகள்ல மிக முக்கியமான முதலாவது அது தொழுகை. நபி அவங்க ஒவ்வொரு இபாதத்துக்களையும் சொல்லி காட்டினாங்க, செய்து காட்டினாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்க எப்படி தொழக்கண்டீர்களோ, என்னை எப்படி நீங்க தொழக்கண்டீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்க. நபி அவங்க சொன்னாங்க, சூமு லிருயத்திஹி வ அப்திலு லிருயத்திஹி, நீங்க பிறைய கண்டால் நோன்பை நோட்பீராக, பிறைய கண்டால் அந்த நோன்பையும் விடுவீராக. இன்னும் சொன்னார்கள், நீங்கள் ஹுது அன்னி மனாசிககும், என்னிடத்தில் இருந்து இந்த ஹஜ்ஜுடைய அமலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள்.
நபி அவங்க தொழுது காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, அதனால இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்று தொழுக. அல்லாஹ் குர்ஆன்ல பிரட்டி பிரட்டி குர்ஆன படிங்க, குர்ஆன் ஓதுறோம். வஅகீமுஸ் ஸலாம் வஆத்துஸ் ஸகாத் வஅகீமுஸ் ஸலாம், தொழுகையை நிறைவேற்றுவீராக, ஜகாத்தையும் கொடுத்து வருவீராக. குர்ஆன்ல அல்லாஹ் அடிக்கடி தொழுங்க தொழுங்க. இனிமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தொழுக அது இந்த மனிதனுக்கு அவ்காத்துல் முஅய்யினா, நேரம் தரப்பட்ட ஒரு இபாதத், நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன, இந்த தொழுக முஃமின்களுக்குத்தான், மூமின்களான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை நம்பிய அந்த மக்களுக்கு கிதாபம் மௌகூதா, அது நேரம் குறிப்பிடப்பட்டது. நேரம் தவறி இந்த இபாதத்தை செய்ய முடியாது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்படி இஸ்லாத்துடைய ஏனைய கடமைகளை நாங்கள் நேரம் தவறி காலம் தவறி அதை செய்ய முடியாதோ, தொழுகையையும் நேரம் தவறி செய்ததில் அது பலன் இல்லை. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ்ஜு. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜிண்டா அந்த துல்ஹஜ்ஜில தான், முஹர்ரத்தில் ஹஜ் இல்லை. நோன்புண்டா ரமலான்ல தான். நோன்பு என்பது வேற மாதத்தில் அல்ல, துஹருடைய வக்தில தான் துஹரு, சுபஹுடைய வக்தில தான் சுபஹு, அஸருடைய வக்தில தான் அஸர், மகரிபுடைய வக்தில தான் மகரிப். கண்ணியமானவர்களே, சற்று இந்த தொழுகையை நானும் நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் அவனை ஞாபகம் கூறுகின்ற நேரத்தை அல்லாஹ் இந்த தொழுகையில வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் அல்லாஹ் இந்த ஒரு நாளையில 5 நேரம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து இந்த மக்கள் அல்லாஹ்வோட தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலண்டா இந்த மனிதன் அவன் பைத்தியகாரனாக அல்லது அவனுடைய நிலைமைகள் மோசமாக ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு பெண்களுக்கு பித்தனாக்களும் குழப்பங்களும் உருவாகிடும். அது மட்டுமல்ல, இந்த தொழுகைக்கு அல்லாஹ் இந்த தொழுகின்ற இபாதத்துக்கு ஏனைய இபாதத்தை காட்டிலும் இபாதத்தை தவிர ஒரு பெரியோரு அந்தஸ்தை, ஏன் இந்த தொழுகை அருளப்பட்ட இடம் வேற. ஏனைய இபாதத்துக்களுக்கும் இந்த இபாதத்துக்கும் அருளப்பட்ட இடத்துல வித்தியாசத்தை தஃப்சீருடைய இமாம்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஹதரத் ரசூலுல்லாஹ் அல்-இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற ஒரு பிரயாணத்தை செய்ய வச்சு அல்லாஹ் நபியை தன்னுடைய ஸ்தானத்துக்கு அடுத்து கண்ணியப்படுத்தி இந்த தொழுகையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சுப்ஹானல்லதி என்று ஆரம்பித்து சொல்லுகின்றான். அதனால தொழுகை பெருமதி, அது எல்லா இபாதத்தையும் விட பெருமதி. இனிமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு, தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னை விசுவாசித்த அந்த சஹாபாக்கள் பெருமக்களுக்கு, அல்லாஹ் பொருந்தி கொண்ட மக்களுக்கு இந்த தொழுகையுடைய நியமத்தை, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கிதாபில் எழுதுறாங்க, சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் அரஐதும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும், உங்களுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுரு, அந்த ஆற்றுல யக்தஸிலு மின்ஹு குல்ல யௌமின் 5 மர்ராத்தின், நீங்க 5 நேரம் அதுல குளிக்கிறீங்க. எளிமையான ஒரு உதாரணத்தை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. கேட்டாங்க, அல் யப்கி மின் தரனிஹி ஷைஉன், நீங்க 5 நேரம் குளிப்பீர்களானால் உங்களோட உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா?
சொன்னார்கள் தோழர்கள் சஹாபாக்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், எந்த அழுக்குகளும் இருக்காது. சொன்னார்கள் மிஸ்லு ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகளும் அவ்வாறுதான். எம்ஹுன்னுல்லாஹுல் ஃபஸாயா, அல்லாஹ் இந்த தொழுகையை தொழுறதால மனிதர்களுடைய பாவத்தை மன்னிச்சு மனிதனை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த தொழுகை அது அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமah, கியாமத்தில் அல்லாஹ் ஒரு அடியான்கிட்ட கேட்கிற முதலாவது கேள்வி தொழுகை. இந்த மனிதன் சொல்லாம ஜகாத் இல்ல, சொல்லாம நோம்பு இல்ல, சொல்லாம ஹஜ் இல்ல, இன்றைக்கு தொழுறாங்கல்ல, ஆனா ஜகாத்து கொடுக்குறாங்க, இன்னும் ஜகாத்தை வாங்குறாங்க. கண்ணியமானவர்களே, நோம்பு பிடிக்கிறாரு, தொழுகல்ல, அந்த நோம்புல அந்த ஜகாத்துல எந்த பெருமதியும் இல்லை. மேலானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் கியாமத்துல ஒரு மனிதன்கிட்ட முதலாவது கேட்கிறது தொழுக. தொழுக அது சீரற்று அது பால் அடங்கி இருந்தா எல்லாமே பால் அடங்கிடும், எல்லாமே சீர்கட்டிடும். தொழுகை சரியாக இருந்தா அது எல்லாமே சரியாகிடும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சில மக்களை, சில முஃமின்களை பார்த்து அல்லாஹ் இவங்க தான் வெற்றியாளர்கள் என்று குறிப்பிடுகின்றான். அந்த முஃமின்கள் செய்த நல்லமல் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள், முஃமின்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த ஈமான் உள்ள அந்த மூமின்கள் யாரு? அந்த மூமின்கள் செய்த நல்லமல்கள் என்ன? அந்த அல்லாஹ் குர்ஆன்ல வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கூடிய மூமினாக நானும் மாற வேண்டும் என்றால், அந்த மூமினுடைய பட்டத்துக்குள் நான் மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எழுதுகிறார்கள், அன்துஜாஹிதி நஃப்ஸக அலா அதாயிஹா ஃபீ வக்திஹா, அவருடைய உள்ளத்தை அவர் முஜாஹதா செய்து தொழுகையின் பக்கம் அவர் செலுத்த வேண்டும். அந்த தொழுகையை அவர் தொழ வேண்டும், உரிய நேரத்துக்கு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய உள்ளத்தை தொழுகையை பிரேட்சத்தோடும் குஷுவோடும் அவர் பேணுதலாக அந்த இபாதத்தை செய்கிற நேரத்தில் தான் அந்த வெற்றியான முஃமின்களுடைய பட்டத்துக்குள் அவரும் சேர்க்கப்படுவார்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த தொழுகையான மக்களை, தொழுகின்ற மக்களை, உலகத்தில் தொழுகையோடு வாழ்ந்த அந்த மக்களை கண்ணியப்படுத்துகிறான். இந்த மக்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், கியாமத்துடைய நாளையில சில மக்கள் வருவாங்க, இன்ன உம்மத்தி யௌமல் கியாமஹ் குர்ரன் முஅஜ்ஜலீன் மின் அஸரில் வுதுஇ, அவர் தொழுகின்ற அந்த தொழுகைக்காக நானும் நீங்களும் வுது செய்தோம், அந்த வுதுவுடைய அடையாளம் பிரகாசத்தால இந்த மனிதர்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படியான இந்த தொழுகையை நானும் நீங்களும் விட்டு வாழுகின்றோம். இந்த தொழுகையில பொடுபோக்கு செய்கின்றோம், இந்த தொழுகையில நாங்கள் பராமுகமாக இருக்கிறோம். சில மனிதர்கள் ரமலானோட எங்களோட இபாதத்தை முடிச்சு கொண்டாங்க. ரமலான்ல மஸ்ஜிதுகள், ரமலான்ல பெண்களும் ஆண்களும் மஸ்ஜிதுகளை நிரப்பினோம். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய பெருநாளுடைய தினத்தில, பெருநாளுடைய தினத்துக்கு அடுத்தால் ஷவ்வாலுடைய பிறையில முதலாவது சுபகுல மஸ்ஜிதுடைய அந்த மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு சப்புகளும் கேட்குகின்றது, எனக்கு மேலால் தொழுத மக்கள் எங்க, எனக்கு மேலால் தொழுத மக்கள் எங்க? கண்ணியமானவர்களே, இதல்ல இஸ்லாம், இதல்ல ஈமான், இதல்ல மார்க்கம். அதனால இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் மார்க்கத்தை தெளிவாக பயன்படுத்தியுள்ளார்கள், மார்க்கத்தை விளங்கப்படுத்தியுள்ளார்கள். எந்த அளவுக்கு என்றால் கிதாபுகள்ல ஒவ்வொரு ஃபிக்ஹுடைய இமாம்களும் எழுதும் போது பாபு ஸலா தொழுகையுடைய முக்கியத்துவம். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால யாரெல்லாம் இந்த தொழுகையை விட்டு விடுகின்றார்களோ, யாரெல்லாம் தொழவில்லையோ, அவர்களுடைய சட்டங்களை, அவர்களுடைய விடயங்களை பகிரங்கமாக மிகவும் கடுமையாக இமாம் ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள் எழுதியிருக்கின்றார்கள்.
அல்லாஹ் எங்களையும் என்னையும் உங்களையும் அவ்வாறான கொடூரமான சட்டங்களை விட்டு பாதுகாப்பானாக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால யாரெல்லாம் இந்த தொழுகையை விடுகின்றார்களோ இவங்க யாருடைய பட்டியலில் சேர்கின்றார்கள் என்றால், இந்த தொழுகையில பராமுகமாக இருப்பார்களோ முனாஃபிக்குடைய பண்புல ஒன்றுதான் இவர் தொழுகைய பராமுகமாக நினைச்சா தொழுவாரு, அவர் நினைச்சா பள்ளி, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா பள்ளி, அவருக்கு ஒரு சிரமம் வந்தா பள்ளியை நாடுவாரு. அவருடைய சிரமம், அவருடைய கடன், அவருடைய நோய் முடிஞ்சிட்டா அல்லாஹ்வும் இல்லை, தொழுகையும் இல்லை, மஸ்ஜிதும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், சில மக்கள் அவங்க தொழுகைக்கு எழும்பினாலே தொழுதாலே அவ்வாறு தொழுதாலும் அவர் எப்படி தொழுவாரு, அவர் அவருடைய தொழுகையில மிகவும் பேணுதல் இல்லாதவராக தொழுகிறாரு, மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகிறாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலான பெரியார்களே, இப்படியான மக்கள் நரகத்துடைய அடியில் நரகத்துடைய அடியில் அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பானாக, உங்களையும் பாதுகாப்பானாக. மேலானவர்களே, அது மட்டுமல்ல, சில மக்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு நரகத்துடைய மக்களோட உரையாடல் செய்வாங்க. அவங்க கேட்பாங்க, உலகத்தில் நீங்களும் நாங்களும் ஒன்றாக இருந்தோம், நாங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், நீங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீங்க, என்ன காரணம் நரகத்துக்கு வந்துட்டீங்க? மா சலககும் ஃபீ ஸகர், மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை சக்கர் என்ற நரகத்தில் நுழைவிச்சதுதான் என்ன? கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுகையே, நாங்கள் தொழுகைகள் இருக்கலையே. கண்ணியமானவர்களே, பேர் அப்துல்லா, பேர் ஃபாத்திமா, பேர் ஆயிஷா, கண்ணியமானவர்கள் வருகிறார்கள், இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் என்றால் சரியா? மஸ்ஜித மக்கள் எப்ப நாடுவார்கள் என்றால், அவர்களுக்கு திருமணம் என்றால் மஸ்ஜிது, அவர்களுக்கு ஜகாத் என்றால் மஸ்ஜிது, அவர்களுக்கு மரணம் என்றால் மஸ்ஜிது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆஹிரு ஜமான்ல வாழ்கிறோம். அதனால் அவங்க சொல்லுவாங்க, வலம் நகுனு துஐமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க தொழலண்டா நீங்க முஷ்ரிக்கீன்கள் ஆகிவிடுவீங்க. தொழுகையை கடைபிடிக்கலண்டா நீங்க யாரு? இந்த உலகத்துல வாழுகின்ற முஷ்ரிக்கீன்களும் நீங்களும் சமன். அதனால நபி அவங்க சொன்னாங்க, இன்ன பைன ரஜுலி வபைன ஸலாத்தி, அதே வபைனல் குஃப்ரி, பல ஹதீஸ்கள்ல பல ரிவாயத்துக்கள் வருகின்றது. சொன்னார்கள், குஃப்ருக்கும் நிராகரிப்புக்கும் இஸ்லாத்துக்கும் முஃமினுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவது. அவங்களும் உண்ணுகிறார்கள், நாங்களும் உண்ணுகிறோம். அவங்களும் உடை உடுக்கிறார்கள், நாங்களும் உடை உடுக்கிறோம். அவங்களும் உறங்குகிறார்கள், நாங்களும் உறங்குகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை, அருள்களை நாங்கள் அனுபவிச்சு கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இங்க முஹத்தின் மூலமாக ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் பாருங்க. ஹய்யால ஃபலா, ஹய்யால ஃபலா, வெற்றியின் பக்கம் பாருங்க. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தொழுகைகளை வியாபாரத்துக்காக விட்டுட்டோம். எங்களுக்கு வியாபாரம் பெருசு, அந்த நேரத்தில் என்னுடைய ஜொப் தான் பெருசு, அந்த நேரத்தில் என்ன விவசாயம் தான் பெருசு, அந்த நேரத்தில் யாரும் இந்த இடங்கள்ல கோபிச்சு கொள்ளக்கூடாது. அந்த நேரத்தில் என்னுடைய கல்விதான் பெருசு, என்னுடைய பிள்ளைகளுடைய கல்விதான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தொழுகைகள் இந்த காலத்தில் அதிகமான மக்கள் பராமுகமாக இந்த தொழுகையுடைய மகத்துவங்களை விளங்காம எத்தனையோ திருமணங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். திருமணங்களுக்கு சென்றுட்டா அங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அன்றைய அசர், அன்றைய மகரிப், அன்றைய இஷா, அந்த பெண் வீட்டாருக்கும் ஆண் வீட்டார்களும் தான் அந்த அனைத்து மக்களுடைய தொழுகைக்கும் வகை செல்லும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அதனால தான் முன்னைய காலத்தில் உலமாக்கள் எம்முடைய உஸ்தாதுமார்கள் எம்முடைய உலமாக்கள் வழிகாட்டினாங்க. மஸ்ஜிதுகள்ல நிக்காஹ் செய்தோம், அந்த 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 மாப்பிள்ள அந்த அங்க வரக்கூடிய புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிச்ச அந்த மனிதர் தொழுகையில இருந்து இமாம் ஜமாத்தோட தந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சார். இப்ப அதெல்லாம் அரிதாகி திருமணங்களும் அது வெளியிடங்கள்ல அங்கே தொழுகைகள் இல்ல. இன்னும் என்ன, திருமணத்தில் பல வகையான இடங்கள் அந்த அந்த தொழுகைகள் விடப்பட்டு அல்லாஹ் பாதுகாப்போடும். சில சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்க, இந்த நாங்க திருமணத்தில் விட்ட அந்த துஹர் அஸர மகரிப சேர்த்து சொல்லலாமா? அல்லாஹ் பாதுகாப்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள் எங்களுக்கு முன் வாழ்ந்த அந்த நல்ல மக்கள் அவங்க எப்படி இந்த இபாதத்துக்களை செய்தார்கள் என்றால் எழுதுகிறார்கள், அவங்க தொழுகையில மிகவும் அதிகமாக கருத்தினை செலுத்தி அவங்க மிகவும் முக்கியத்துவங்களை கொடுத்து அவங்க பேராசை கொண்டு தொழுதாங்க. எந்த அளவுக்கு என்றால் சில மக்கள் தொழுகையை விட்டால் அவர்கள் அழுதல்ல, தொழுகையை விட்டால் அழல்ல, அவங்க இமாம் ஜமாத் எனக்கு கிடைக்கல் என்று அழுத வரலாறுகளை இஸ்லாமிய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் கண்ணியமானவர்களே, அந்த மக்கள் எவ்வளவு தொழுகையில, அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு சூறாக்கள்ல இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலான பிரியார்களே, சகோதரர்களே, சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் மா ஃபாதத்னி ஸலாஹ் ஃபில் ஜமாஅ 40 சனா, சாதாரணமான வருடம் அல்ல கண்ணியமானவர்களே, 40 வருடங்கள் எனக்கு இமாம் ஜமாஅத் தவறல்ல. இந்த வரலாறுகள் லைஃப் அல்ல, இந்த வரலாறுகள் பொய் அல்ல. அந்த வாழ்ந்த அந்த இமாம்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் தான் இஸ்லாம் எமக்கு சொல்லுகின்றது, முருசபீங்க உங்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளுக்கு ஏவுங்க, 7 வயதில் தொலை பழகுங்க, தொழுகையை ஏவுங்க. மேலானவர்களே, 10 வயதாகினால் அந்த பிள்ளைக்கு அடித்து தொழுவீங்க. இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய மகத்துவம் தொழுகையுடைய மகத்துவம் அல்ல, கல்வியுடைய மகத்துவம். எங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கிற மகத்துவம் அது கல்வியுடைய. எங்க பிள்ளையுடைய அசருடைய தொழுகை அது எனக்கு கவனம் இல்லை, என்ற பிள்ளையுடைய டியூஷன் தான் கவனம். முந்தைய காலங்கள்ல எங்களுடைய ஊர்களில் பல முன்மாதிரியாக இருந்த ஊர் எம்முடைய பெரியார்கள் உலமாக்கள் உருவாக்கினார்கள். பல பாடசாலைகளுக்கு பக்கத்தில் மஸ்ஜிதுகள். ஏன்? அந்த மாணவர்கள் துஹருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு கண்ணியமானவர்களே, சில உண்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பிள்ளைகள், எத்தனை பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுடைய பெற்றோர் பேரண்ட்ஸ் இருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ரமலானுடைய காலத்தில் இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அது கல்விக்காக அல்லது வியாபாரத்துக்காக அல்லது வேறு தேவைகளுக்காக சென்று இஃப்தாருடைய நேரங்களை கூட பாதைகளை கழித்த காட்சிகளை காண்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் திமிஷ்கில் வாழுகிறாரு. அந்த அவரிடத்தில் போகிறாரு. அவரிடத்தில் போற நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் அழுது கொண்டிருக்கிறாரு. கேட்கிறார்கள், ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? மா யபகீக், ஏன் என்ன அழுதுறீங்க? சொன்னார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கண்ட சஹாபாக்கள் அவங்கள்ட்ட இருந்த பண்புகளை அறிஞ்சிருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், விளங்கியிருக்கிறேன். அவங்க இமாம் ஜமாஅத்த தொழுகைய அந்த காலத்தில் விடல, அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார்கள். இந்த காலத்தில்
நாம் வாழுகிற காலத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இந்த காலத்தில் தொழுகைகள் எல்லாம் அது வீணடிக்கப்படுகிறது, மக்கள் தொழுகையில் பராமுகமாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் யார் தொழுகையை விடுகிறாரோ, தொழுகையில் பராமுகமாக இருக்கிறாரோ அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு அவருடைய வியாபாரத்தில் கஷ்டம், அவருடைய வயலில் கஷ்டம், அவருடைய விவசாயத்தில் கஷ்டம், அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, பலாய், முசீபத்து ஏற்படுது, கடன் வருகிறது, தேடுகிறாரு. ஆனால் தொழுகையில் மட்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்கல. மேலான பிரியார்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய பெரியோரு சந்தர்ப்பம். நாங்கள் எங்கு சென்றாலும் மஸ்ஜிதுகள், எங்கு சென்றாலும் அல்லாஹ்வை சுஜூது செய்யலாம். அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற இடங்கள் எங்களுக்கு அல்லாஹ் நியமத்தாக, அந்த அருளாக இந்த நாட்டில் அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்போ நாங்கள் அல்லாஹ்வை அதிகமாக சுஜூது செய்யலையோ, அதிகமாக நாங்கள் தொழுகையில் நாங்கள் ஈடுபடலையோ, இந்த தொழுகைகளை விட்டு இந்த தொழுகையில் பராமுகமாக வாழுகிறோமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நியமத்துக்கள் அருள்கள் எதிர்காலத்தில் அல்லாஹ் எடுத்துருவான். ஏன்? அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்காக கட்டிய இடத்துல, அல்லாஹ்வை சொல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அந்நியர்களை கொண்டு அல்லாஹ் அந்த இடங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். அவைகள் மூடப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். இன்றைக்கு பேரளவுல முஸ்லீம், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் வாராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நபியிடத்தில் கேட்குறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் என்ன? அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் என்ன? மேலானவர்களே, நபி அவங்க வழிகாட்டுகிறாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைய அந்த நேரத்துக்கு தொழுகிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களோட உள்ளங்களில் கொஞ்சம் கை வச்சு கேட்கணும். இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நிலைமை உனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் நானும் நீங்களும் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தாக நிறைவேற்றிட்டோம்? இதற்கு அப்பால் எத்தனை கடமைகளை செய்திருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு பல ஊர்கள் முன்மாதிரிகள், பல இடங்கள்ல சில இமாம்களுடைய அந்த பத்துவாக்களை மதித்து அவைகள் எடுத்து சில தொழாத மனிதர்களை கூட முஸ்லீம்களுடைய அந்த அடக்கத்தனங்கள்ல உள்ள அடக்குறாங்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலானவர்களே, கபரில் நெருக்கடி, கபரில் ஒரு மனிதன் வேதனை செய்யப்படுகிறான், அவனுக்கு பல விடயங்கள் அங்கே வேதனைகள் கொடுக்கப்படுகின்றது. எதனால? இந்த தொழுகையை விட்டத்தால. அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். பல மனிதர்கள், பலர்கள் இருக்கிறார்கள், அவங்க சில சந்தர்ப்பத்துக்காக தொழுகிறாங்க, சில விடயங்களுக்காக தொழுகிறாங்க. எப்படியான தொழுகையான மக்கள் உருவாகிட்டாங்கண்டா, அவங்க இந்த தொழுகைகள் எல்லாம் எடுத்து சம்பாதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்கள் திருமணம் முடிக்கணும், இப்ப மாப்பிள்ள அவர் தொழுகிறாரு, மஸ்ஜிதில் வாராரு, முன்சப்புல நிற்கிறாரு, இப்ப முடிஞ்சு அவருடைய நிக்காக முடிஞ்சு இப்ப அவருடைய தொழுகை முடிஞ்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்கள் இருக்கிறார்கள், நன்மைகள் எங்களுக்கு சதகாக்கள், எமக்கு நலவுகள் கிடைக்கணும், மற்றவங்க பார்த்து இந்த நலவுக்கு இவர் தொழுகையாளி என்று சொல்லணும். அது சதகாக்கள், ஜகாத்துகள், இவைகளை பெறுவதற்காக தொழுகிறாரு, மறுக அந்த தொழுகையை முடிச்சிடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால ரமலான்ல எப்படி நோம்பு பிடிச்சி அல்லாஹ்வுடைய ஈமானோடு தக்வாவோடு தொழுதோமோ, அந்த தொழுகையை நாம் அனைவர்களும் மிகவும் பேணுதலாக
அதனுடைய உரிய வக்துகளுக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாம் செய்த தவறுகளை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ் நம் ரகசியமாக பகிரங்கமாக இருட்டில பகல்ல செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக, வலிமையமாக்கி வைப்பாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்ம இல்மை கற்றுத்தந்தவர்கள் குர்ஆனை கற்றுத்தந்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய உஸ்தாத்மார்கள் கபரில் யா அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக, வலிமையமாக்கி வைப்பாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக, நரக படுகொலியை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எல்லோருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் யா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக, வாலிபர்களை பாதுகாப்பாயாக, சிறார்களை பாதுகாப்பாயாக, பெண்களை பாதுகாப்பாயாக, உன்னுடைய புனித பூமியை பாதுகாப்பாயாக. அது மக்களுக்கு அருளையும் ரஹ்மத்தையும் சுதந்து வைப்பாயாக. ஆண்களையும் பெண்களையும் தொழுகையாளர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உரிய நேரத்துக்கு தொழக்கூடிய மனப்பாங்கை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுகளை தொழுகை மூலம் அலங்கரிக்கக்கூடிய சமூகம் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பக்கம் யா அல்லாஹ் சமூகத்தில் வெறும் பாவங்களை விட்டு பாதுகாப்பாயாக. வாலிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாலிபர்களை தீனுக்கு உதவியாளர்களாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் தீனுக்கு உதவியாளர்களாக்கி தருவாயாக. பெண்கள்கிட்ட பர்தாவுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை பிள்ளைகளை ஹாஃபில்களாக உலமாக்களாக யா அல்லாஹ் அறிஞர்கள் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் துஆவை ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.